யாருமே இல்லைன்ற கலக்கமே வேண்டாம். இனிமே வந்து உனக்கு நானும் இருப்பேன், என்னோட குடும்பமும் இருக்கும். முருகா நீ அதாவது முருகா, முருகா, முருகா முருகரை மட்டும் எடுத்துப்பாங்க. அது வேண்டாம். உனக்காக என் குடும்பமே இருக்கு. என் குடும்பத்தையே நீ வழிபடலாம். இல்லை என் குடும்பத்தையே ஃபாலோ பண்ணலாம். என் குடும்பத்தை உன் குடும்பமா நீ நினச்சி ஒரு முருகர் ஒரு அண்ணனா, விநாயகர் ஒரு அண்ணனா, சிவன், பார்வதி அம்மா அப்பாவா நீ எடுத்துக்கோ. உனக்காக நாங்கள் என் குடும்பமே இருக்கோம். அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த வருஷத்தை அடி எடுத்தவை அப்படின்ற ஒரு மெசேஜ் மாதிரி தான் இங்கே எனக்கு தெரியுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வருட ஸ்டார்டிங்கில் இவங்க வந்து முடிஞ்ச வருட ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து கொடைக்கானல் அவுட்டிங் போவாங்க இந்த நியூ இயருக்கெலாம். அப்போது இந்த வருடம் அவங்க ஃபேமிலியோடு அந்த அவுட்டிங் போகிறது நல்லதாக இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே குறிஞ்சி ஆண்டவர் கோவில் இருக்குது. ஸோ மலையினாலே குறிஞ்சி, அந்த குறிஞ்சி நிலத்துக்கு உரியவர் தான் அங்கே இருக்காரே. அங்கேருந்து வழித்தோன்றல் வந்தவங்க தான் எல்லாருமே, அதாவது எல்லா வித அந்த முருகரும். ஸோ அவரை போய் அப்போ தரிசனம் பண்ணும் போது முதலாக இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சி ஆண்டவர் தரிசனம் பண்ணும் போது இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய அதிசயமான விஷயங்கள் நடக்கும்.